மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற மார்ச் 1ஆம் தேதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரமாக களம் இறங்கியிருக்கிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய இடங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய இடங்களிலுமே நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் வெகு குறைவாக இருப்பதால பல்வேறு வியூகங்கள் தாவேகா சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தான் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் கட்சி வளர்ச்சி பணிகள், கள நிலவரம் குறித்து புசி ஆனந்த் கேட்டிருந்திருக்கிறார். அதோடு பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைகளையும் தொகுதி நிர்வாகிகளுக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கட்சியினுடைய மாநில செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில சென்னை அடுத்த மாமல்லபுரத்துல நடைபெற்றது. இந்நிலையில தேர்தல் நெருங்கும் வரைதான் தேர்தல் பணிகள் தொடர்பான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளை அழைத்து செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தொகுதியில் இருக்கும் நகர நிர்வாகிகள், பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மட்ட நிர்வாகிகளையும் அழைத்து செல்வதற்கு கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை அறிவித்து வழங்கவும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில மேலும் சில அறிவுறுத்தல்களை தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறது. மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற மார்ச் 1ஆம் தேதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரமாக களம் இறங்கியிருக்கிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய இடங்களில் நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய இடங்களிலுமே நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு நாட்கள் வெகு குறைவாக இருப்பதால பல்வேறு வியூகங்கள் தாவேகா சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தான் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் கட்சி வளர்ச்சி பணிகள், கள நிலவரம் குறித்து புசி ஆனந்த் கேட்டிருந்திருக்கிறார். அதோடு பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைகளையும் தொகுதி நிர்வாகிகளுக்கு வழங்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கட்சியினுடைய மாநில செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில சென்னை அடுத்த மாமல்லபுரத்துல நடைபெற்றது. இந்நிலையில தேர்தல் நெருங்கும் வரைதான் தேர்தல் பணிகள் தொடர்பான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளை அழைத்து செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தொகுதியில் இருக்கும் நகர நிர்வாகிகள், பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மட்ட நிர்வாகிகளையும் அழைத்து செல்வதற்கு கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை அறிவித்து வழங்கவும் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில மேலும் சில அறிவுறுத்தல்களை தமிழக வெற்றிக் கழக தலைமை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறது.